Hello students, 11th standard computer application public exams கான important top 25 important questions என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிற இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படி படிச்சீங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 13 ஸ்டார்ட் ஆகுது. இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். மார்ச் 5 வந்து 11க்கு தமிழ் எக்ஸாமா, அதே மாதிரி மார்ச் 10 வந்து இங்கிலீஷ் எக்ஸாம், மார்ச் 13 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங் படிக்க டைம் இருக்குது. அதுக்கப்புறம் 11th அன்னைக்கு டைம் இருக்குது, 12th அன்னைக்கு டைம் இருக்குது. ஸோ 12th அன்னைக்கு நீங்கள் ஈவினிங் 5 o'clock கண்டிப்பாக முடிச்சு ஆகணும். ஸோ அந்த இருக்கிற அந்த 2 daysல வந்து நம்ம வந்து ஒன்லி ரிவிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த நேரம் நம்ம வந்து எதுவுமே புதுசாக படிக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு டேட் வந்து உங்களுக்கு வந்து 24 இதில் வந்து ஒரு 7 days இருக்கு. ஜனவரிக்கு ஒரு 7 days இருக்கு, பிப்ரவரியில ஒரு 28 days இருக்கு. ஸோ டோட்டலா உங்க கையில 35 days இருக்கு. இந்த 35 daysல ஒரு 5 days இல்ல ஒரு 30 daysனு ஒரு 5 days ஒதுக்கிடுவோம். ஏன்னா 5 daysன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து செகண்ட் ரிவிஷன்லாம் நடக்க இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் ரிவிஷன் போச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு 5 days ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம கையில் ஒரு 30 days இருக்கு. இந்த 30 daysல உங்களுக்கு 6 சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுக்கும்போது 6 5 30. ஸோ பெர் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வெறும் 5 days மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 5 daysல உங்களால் படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஒரு நாள் கூட வீணாக்க கூடாது. ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் ஃபுல்லாத்தையும் படிக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு மேல நீங்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 marks 3 marks 5 mark கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால 70க்கு 70 வாங்க முடியுங்க. ஆனா அதுக்கு நீங்க என்ன தயாரா இருக்கணும்னா 1 marks தயாரா இருக்கணும். 1 marks எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த 5 daysல ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா வந்து ஒரு 1 hour ஒதுக்கி நீங்க 1 hours படிக்கிறதுக்கு 1 mark கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க. மீதி இருக்க அந்த 4 days, அதாவது அந்த 5 daysல டெய்லி 1 hours வந்து நம்ம 1 marks முடிக்கிறோம். அந்த பேலன்ஸ் அந்த போர்ஷன் 2 marks 3 marks 5 marks இதை எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 daysல உங்களுக்கு 3 days எடுத்துக்கோங்க. இந்த 3 daysல ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 2 marksம் 3 marksம் பக்காவா படிக்க முயற்சி பண்ணுங்க. அதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க மறுநாள்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற டேவும், செகண்ட் டேவோட பேலன்ஸ் டேவும் அந்த தேர்ட் டேவும் 2 marksம் 3 marksம் முடிச்சுட்டு 5 marks கவர் பண்ண பாருங்க. ஸோ 2 marks 3 marks 5 marks இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 daysக்குள்ள நீங்க முடிக்கிறீங்க. திரும்ப சொல்றேன், டோட்டலா 5 days இருக்கு. அதுல டெய்லியும் நம்ம 1 mark கொஸ்டின்ஸ் 1 hour படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே, அதுக்கப்புறம் செகண்ட் டேவோட ஆஃப் டே, இது வந்து 2 marks 3 marks கவர் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் டேவோட ஆஃப் டேவும் தேர்ட் டே ஃபுல் டே எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லா 5 marks முடிங்க, சரிங்களா? இல்லை எனக்கு வந்து அந்த 1.5 daysல வந்து என்னால் 5 marks கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அடுத்து ஒரு அடுத்து வந்து ஒரு 1 day கூட எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எனக்கு ஒரு ஆஃப் டே போதும் அப்படின்னா ஆஃப் டே எடுத்துக்கோங்க. சரி 1 dayவே போயிடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. 2.5 days நான் 5 marksக்கே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 day இருக்கு. அந்த 1 day நீ ரொம்ப முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 1 day தான். ஏன்னா அங்க நீங்க 1 marksையும் ஃபுல்லாக ஃபைனல் பண்ண போறீங்க, 2 marksையும் ஃபைனல் பண்ண போறீங்க, 3 marksையும் ஃபைனல் பண்ண போறீங்க, 5 marksம் ஃபைனல் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாமே ஃபைனல் ரிவிஷன் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல நாம 70க்கு 60 எடுத்துருவோம், 70க்கு 70 எடுத்துருவோம், 70க்கு அட்லீஸ்ட் ஒரு 50 அச்சம் எடுத்துருவோம். இந்த மாதிரி மார்க் டார்கெட் வச்சு படிக்க உட்காந்து 5 daysம் டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சிங்கன்னா கண்டிப்பா பப்ளிக்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கையில இருக்கக்கூடிய நாள் எத்தனை மொத்தம் 30 days. அதுல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஒன்லி 5 days தான் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. அதை விட முக்கியம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பாஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அட்வைஸ், 30 marks வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு இன்டர்னல் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 30 வந்துடுது. ஸோ 70க்கு தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ 70ல நீங்கள் வந்து ஒரு 20 கூட எடுத்தாவே போதும், சரிங்களா? உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் ஆட் ஆகிடும் இல்லையா? இன்டர்னல்ஸ் ப்ராக்டிகல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் உங்களுக்கு அந்த 20 marks எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரையும் நல்லா கவனிங்க. சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரையும் எல்லா 2 mark கொஸ்டின்ஸும் படிங்க, எல்லா 3 mark கொஸ்டின்ஸும் படிங்க, எல்லா 5 mark கொஸ்டின்ஸும் படிங்க. செலக்ட் பண்ணி படிக்க கூடாது. நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிக்க கூடாது,
ஃபர்ஸ்ட் 5 லெசன்ல எல்லா கொஸ்டின்ஸுமே 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே படிக்கணும். ஆனா 1 மார்க்ஸை பொறுத்த வரையும் ஆல் சாப்டர், அதாவது சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 18 வரையும் ஆல் சாப்டரை நீங்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி படிக்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் மார்க்ஸ்ல வந்து ஒரு 30 மார்க்ஸ் வந்துருதுங்களா, அது போக நமக்கு வந்து இந்த 70க்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. தியரியில 1ல இருந்து 5 லெசன் வரையும் படிக்கும்போது 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 10 மார்க்ஸ் ஆவது எடுத்துருவோம். சரிங்களா, புக் பேக்ல இருந்து கேட்கறது. ஸோ 1 மார்க்ஸ் வந்து ஆல் சாப்டரை கவர் பண்றோம், இருந்தாலும் புக் பேக்ல நிறைய வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கண்டிப்பா 10 மார்க்ஸ் வந்து 100% வந்துடும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. எல்லாமே புக் பேக் 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது நீங்க 5 சாப்டர் கவர் பண்ணிருந்தீங்க. அதே 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 2 3 மார்க் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வந்துடும். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ்ல ஒரு 1 மார்க்ஸ்ல ஒரு 10 மார்க், 2 மார்க்ஸ்ல ஒரு 2 மார்க், 3 மார்க்ஸ்ல ஒரு 6 மார்க்ஸ், 5 மார்க்ஸ்ல ஒரு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டல் பாருங்க 10 2 6 5 எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது அதுக்கப்புறம் 10 இதுவரை 21 20 23 மார்க்ஸ் வருது. எவ்வளோ? 23 மார்க்ஸ் வருது. ஸோ ஈஸியா பாஸ் ஆகலாம். பாஸ் ஆகிறது பெரிய கஷ்டம் கிடையாது. இல்ல எனக்கு வந்து 70க்கு நான் 60 அபவ் எடுக்கணும், எனக்கு 70க்கு 70 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 18 வரையும் ஃபுல் லெசனோட 1 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கேட்டகரியும் படிங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கண்டிப்பா வந்து ஒரு லெசன் விடாம எல்லாத்தையும் படிச்சுட்டு 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் விடாம எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா 70க்கு 60 தாராளமா எடுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா 70க்கு 70 வாங்கிடலாம். ஆனால் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின்ஸோ இல்ல இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஸ்டின்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா நீங்க வந்து 70க்கு ஒரு 65 68 அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ ஈஸியா படிக்கலாம், பிளான் பண்ணி படிக்கலாம், இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம படிக்க முடியும். எல்லாமே உங்க கையில இருக்கு. ஸோ பயப்படாதீங்க, இருக்கிற நாளை கரெக்டா பக்குவமா பிளான் போட்டு நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாராலையும் சக்சஸ்ஃபுல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பிடிஎஃப்ல வச்சு நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்பர் சொல்றேன். நீங்க வந்து நான் பிடிஎஃப் சொல்றதை விட நான் வந்து கொஸ்டின் நம்பர் சொல்றேன். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு கொஸ்டின் நம்பர் சொல்றேன். நீங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு நோட் பண்ணி எல்லாம் நல்லா படிங்க. டாப் 25 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சொல்ல போறேன். அதுல ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே அட்டன் பண்ணலாங்க. கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தா மட்டும்தான் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றபடி கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டா படிங்க. எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. உங்களோட ரிவிஷன் மார்க் சொல்லவே இல்லைங்களப்பா. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம வந்து இன்னும் டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம் நெருங்க அப்லோட் பண்ணும். இப்போ அப்லோட் பண்ண மாட்டேன். நீங்க நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதை படிக்கும் பொழுது நீங்க 70க்கு 70 கன்ஃபார்ம் வாங்க முடியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். சாப்டர் 1ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருமே நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 6 7 1 2 3 6 7 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 4 6 7 8. 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இது மூணுமே படிச்சே ஆகணும்பா. ஃபர்ஸ்ட் லெசன்ல எந்த சாப்டரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிறத மேக்ஸிமம் படிச்சே ஆகணும். அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து செகண்ட் சாப்டர்ல 2 மார்க் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5 படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 படிங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின் நம்பர் 2ம் 3ம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதையுமே ரெண்டுத்துல இது படிக்கலாமா அதை படிக்கலாமா சூஸ் பண்ணாதீங்க. ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் லெசன்ல கொஸ்டின் நம்பர் 2 3 4 5 இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 2 4 5 6 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் சாப்டர்ல பிள்ளைங்களா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 3ம் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃப்த் சாப்டர்ல
Question number 1, question number 2, question number 3, question number 5. Very, very important. 2 mark questions. 3 mark questions 1, 2, 4, 5 important. அதுக்கடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா question number 1 question number 2 very, very important. ரெண்டுமே important. கண்டிப்பாக படிச்சாகணும். ஸ்கிப் பண்ணாம படிங்க சரிங்களா. அடுத்து 6th சாப்டர்ல பாருங்க question number 1, question number 2, question number 4. அதுக்கடுத்து question number 2 marksல question number 1, question number 2, question number 4. அதுக்கடுத்து 3 marksல question number 3, question number 4, question number 5. அடுத்து பாத்தீங்கன்னா 5 marksல question number 2, question number 3, question number 4. நெக்ஸ்ட் 7th சாப்டர்ல 2 mark questionsல question number 2, 3, 4, 7, 9 important. அதுக்கடுத்தது 3 mark questionsல question number 1, question number 2 படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா டீட்டெயில்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, பேக்ல போயிடுறேன். 6th சாப்டர்ல 1, 2, 4 2 மார்க்ஸ்ல, 3 மார்க்ஸ்ல 3, 4, 5 5 மார்க்ஸ்ல 2, 3, 4 இதுல 2ம் 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th சாப்டர்ல 2, 3, 4, 7, 9 படிங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல 1ம் 2ம் பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ல 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 8th சாப்டர் பார்த்தோம்னா 2 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 5 படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. இந்த லெசன்ல டீட்டெயில் தேவையில்லை. அடுத்தது 9th லெசன்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 11, 12 இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. அடுத்தது 3 மார்க்ஸ்ல 1, 2, 3, 4, 6th கொஸ்டின், 8th கொஸ்டின். இதுல டீட்டெயில்ல 1ம் 4ம் இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th லெசன்ல 2 மார்க்ஸ்ல 3ம் 4ம் இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ்ல 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். டீட்டெயில்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 11th லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ்ல 3, 5, 6 இம்பார்ட்டன்ட். டீட்டெயில்ல 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். அடுத்து 12th லெசன்ல 2 மார்க்ஸ்ல 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ்ல 1, 3, 5 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 13th லெசன்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். டீட்டெயில்ல செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து 14th லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 8th கொஸ்டின் இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்ல 1, 2, 3, 5 இது இம்பார்ட்டன்ட். டீட்டெயில்ல ஃபர்ஸ்ட் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அடுத்து 15th லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா question number 2, question number 3, question number 4 important. Detail first question and second question important question. அதுக்கடுத்து 16th chapterல 2 marksல 1, 2, 3, 5 important. 3 marksல 2 mark questions. question number 2 important. அடுத்து 17th lessonல 2 marksல 1, 2, 4, 5 important. அடுத்து 3 marksல 2, 3, 4 important. 5 marksல question number 1, question number 2, question number 3, question number 4. 4ல question number 3 வரையும் பாருங்க. 1, 2, 3 இந்த 3 question படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு question கண்டிப்பா கேட்டுருவாங்க. 18th lesson பார்த்தீங்கன்னா question number 1, question number 4, question number 5 இது எல்லாமே 2 marksல இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. உங்களுக்கு chapter 1ல இருந்து chapter 18 வரையும் இருக்கு இல்லையா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 40 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் எடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 18 லெசன்ல ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து அதாவது 10th சாப்டர் வரையும் அந்த 10 சாப்டர் கவர் பண்ணீங்கன்னாவே நீங்க 55 அபவ் தாராளமா எடுக்கலாம். ஆனா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கக்கூடாது. புக்ல இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே படிக்கணும். நாங்க சொன்ன இம்பார்ட்டன்ஸை நீங்க படிக்கும்போது வித் சாய்ஸ்ல கண்டிப்பா நீங்க 70க்கு 70 தாராளமா எடுக்கலாங்க. ஆனாலும் நீங்க 1 மார்க் கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு புக் பேக்ல இருக்கிறது கம்பல்சரி டெய்லி 1 டே அந்த 5 டேஸ்க்கு நான் சொன்ன பிளான் பிரகாரம் படிங்க. கண்டிப்பா நீங்களும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப வந்து லென்த்தியா பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடத்துல நான் என்ன லென்த்தியா பேசுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரை அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா படிங்க. நாள் நெருங்கிச்சுன்னு பதட்டப்படுறதை விட்டுட்டு இருக்கிற நாளை எப்படி புத்திசாலித்தனமா கையில எடுக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே கண்டிப்பா சாதிக்க முடியும். எல்லாராலையும் சாதிக்க முடியுங்க. உங்களாலையும் சாதிக்க முடியுங்க. சாதிச்சவங்க எல்லாருமே பிறக்கும் போதே சாதிக்க பிறந்தவங்கன்னு யாரும் வரலங்க. நம்ம எடுக்கிற உறுதிமொழியும் நம்ம போடுற அந்த திட்டமிடுதலும் அதை வழி நடத்துறது தான் ரொம்ப முக்கியங்க. இருக்கிறது 5 நாள் தான். 5 நாள்ல ஒரு நாள் கூட நீங்க வீணாக்காம படிக்கணும்னு மட்டும் உறுதிமொழி எடுங்க. கண்டிப்பா உங்களால சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்களோட லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மார்க்ஸ் என்ன, ஆஃபலி மார்க்ஸ் என்னன்னு சொல்லுங்க. உங்களோட பப்ளிக் டார்கெட் என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.